மலையளவு பிரச்சனை வந்தாலும் அது கடுகளவு சரி செய்யறதுக்கு நம்ம கூடவே சில விஷயங்கள் இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதை கவனிக்காம இருப்போம். நமக்கு அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களும் ஏற்படும். அப்படிதான் இந்த சூரிய வழிபாடு நம்ம தலைவிதியே மாத்தும் சொன்னா நம்புவீங்களா? நம்ம பாக்குற ரெண்டு கடவுள்கள் நேரா அது கிரகம் என்னன்னா சூரியனும் சந்திரனும் தான். அந்த சூரியன் சந்திரன் நம்ம நேர்லயே பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த கடவுள்களுக்கு நம்ம அவங்களுக்கு உரிய தினத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சூரியனை வழிபாடு செய்யறது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்தா, கடன் பிரச்சனை இருந்தாலும், சுபகாரியங்கள் தடையாவது அப்படின்னாலும் அதை நம்ம சரி செய்யறதுக்கு இந்த வழிபாடை செய்யலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவால விளக்கு ஏத்திருக்கேன். ஏன்னா சூரிய பகவானுக்கு உரிய தானியம் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு. அதனால கோதுமை மாவால விளக்கு ஏத்திருக்கேன். நீங்க கோதுமை மாவால விளக்கு பிடிக்க முடியும்னா அதை கோதுமையை தட்டுல பரப்பி அது மேல ஒரு அகல் வச்சும் ஏத்தலாம். இந்த சூரிய வழிபாடு உங்களால காலையில பண்ண முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் 4 to 6 செய்யலாம்.